ஆமேன், ஆமேன். நாங்கள் தீபாவளியை ஏன் கொண்டாடுகிறோம்? தீபாவளியை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம்? தமிழிலே தீபாவளி, ஆங்கிலத்திலே டிவாலி என்று அழைப்பார்கள். இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றோம். நாங்கள் சிறு வயதிலே தீபாவளியை கொண்டாடும் என்ற அந்த நாளுக்காக மிகவும் பிரயத்தனப்படுவோம். புது உடைகளை அந்த நாட்களிலே உடுப்போம். நாங்கள் கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அந்த காரியம் நமக்கு தெரியாது, ஆனால் கொண்டாடுகிறோம். இந்தியாவிலே அவர்கள் கொண்டாடுகின்ற போது டிவாலி என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய காரியம் இலங்கை மன்னன் ராவணனை அழித்த நாள். அதாவது இந்தியாவிலிருந்து வந்த ராமர் என்று அழைக்கப்படுகிற ராமன், எங்களுடைய இலங்கை மன்னன் ராவணனை கொன்ற நாள் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இலங்கையிலே அப்படியல்ல. இலங்கையிலே சூரனை கொண்ட நாள் அல்லது நரகாசுரனை கொன்ற நாள் என்று அவர்கள் சொல்லி கொண்டாடுகிறார்கள். காரணம் கேட்டால் தெரியாது. யார் அந்த நரகாசுரன் தெரியாது, யார் அந்த சூரன் தெரியாது, ஆனால் கொண்டாடுகிறோம். ஐப்பசி மாதத்திலே 9 நாட்கள், முதல் 3 நாட்கள் கல்விக்கும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்துக்கும், அடுத்த 3 நாட்கள் வீரத்துக்கும் என்று 9 நாளை அவர்கள் ஆலயத்திலே கொண்டாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து 10வது நாளிலே இந்த சூரன் போர் என்று சொல்லக்கூடிய சூரன் போர் செய்வார்கள். அதிலே நாங்களும் பங்கு பெற்றுவோம், எல்லோரும் பங்கு பெற்றுவோம். அப்படி இலங்கையிலே செய்கிறார்கள். மாலை வேளையிலே அங்கு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஒரு சூரனை அவர்கள் கழுத்தில் காவிக்கொண்டு திரிவார்கள். அந்த சூரனுக்கு வெவ்வேறு தலைகள் இருக்கிறதாக அவர்கள் கூறிக்கொண்டு, முதலிலே ஒரு தலை, பின்னதாக ஒரு தலை, பின்னதாக ஒரு தலை, அந்த தலைகள் முடிந்த பிறகு ஒரு மாமரத்தை கட்டி அந்த மாமரத்திலே மாங்காய் உள்ள மாமரங்களை உதிரச் செய்வார்கள். நாங்கள் அவற்றை கட்ச் பண்ணுவதற்காக, ஏந்துவதற்காக ஓடி திரிவோம். அந்த மாங்காய் இதில் கணக்க இருக்கும். அப்படியாக அவர்கள் 10வது நாளிலே அந்த கொண்டாடுவார்கள். நாங்களும் அந்த காரியத்திலே கொண்டாடினோம். அந்த சூரனுக்கு அந்த அவர்களுடைய கடவுளுடைய வேலாலே குத்துவார்கள். கொண்டு வந்து ஒரு பக்கம் சூரனை காவுவார்கள், ஒரு பக்கம் இந்த கடவுளையும் வேலையும் கொண்டு சுற்றுவார்கள். ஒவ்வொரு முறையும் சூரனும் அந்த கடவுளும் சந்திக்கின்ற பொழுது அந்த வேலை நீட்டுவார்கள். அவருடைய தலை பிறழும். அப்படியாக செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படியாக செய்து கடைசியாக தலைகள் முடிந்த பிறகு அந்த மாமரத்தை இதன்னுவார்கள். அதோடு அந்த செலிப்ரேஷன் முடிவடையும். அப்படியாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவார்கள். தீபாவளி டைமிலே, தீபாவளி நேரத்திலே கொண்டாடுவார்கள். இந்த காரியங்களுக்கு எப்படிப்பட்டது? நாங்கள் இதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். இந்தியாவிலே தசரதன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அயோத்தியை ஆண்டு வந்தான். அவருக்கு 3 மனைவிகள். ஒன்று கௌசல்யா, ஒன்று கைகேயி என்று அழைக்கப்படுகிறோம், மற்றது கோசலா என்ற 3 பெண்களை அவர் மேரி பண்ணி இருந்தார். அயோத்தியாவிலே அவர்கள் குயினாக இருப்பார்கள். கௌசல்யா என்றவாதான் அந்த சீஃப் குயின் என்று சொல்லுவார்கள். அவருக்கு பிறந்த பிள்ளைதான் பரதன். மன்னிக்க வேண்டும், அவருக்கு பிறந்த பிள்ளைதான் ராமர். அடுத்ததாக சுமித்ராவுக்கு பிறந்த பிள்ளைகள் பரதன். மன்னிக்க வேண்டும், கைகைக்கு பிறந்த பிள்ளைதான் பரதன். மற்றும் கோசல்யாவுக்கு பிறந்த பிள்ளைதான் லட்சுமணன், சத்ருக்கன் என்ற 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளும் பட்டத்து இளவரசர்கள். ஆனால் முதலிலே பட்டத்து இளவரசனாகிய ராமருக்கு அவர்கள் அங்கு பட்டாபிஷேகம் செய்து அவரை
அரசனாக ஆக்குவதற்காக முயன்று கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே சீதை என்ற அந்த அவருடைய மனைவி சுயம்வரத்தில் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பின்னதாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய நாள் வந்தது. அந்த நாளிலே மந்தரை என்ற ஒரு மனசி இருந்தார்கள், ஒரு பெண். அந்த பெண் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது, அதாவது ராமர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு போல் விளையாடுகிறார், பந்து விளையாடுகின்ற பொழுது அவர் அந்த பந்தை எறிந்து அவருடைய முதுகு கூனி விட்டது. அதனாலே அவரை கூனி என்று அழைப்பார்கள். அவருடைய பேர் மந்தரை கூனி. அவருடைய சதித்திட்டம், இந்த ராமர் தன்னுடைய முதுகை கூன பண்ணி விட்டார். அந்த கூன பண்ணின காரணத்தாலே அவர் சதித்திட்டம் தீட்டுகிறார். இந்த கைகேயியை காணுகிறார். கைகேயியை சந்தித்து தனது திட்டத்தை சூழ்ச்சியாக அவரிடம் சொல்லுகிறார். ஏனென்றால் முன்னதாக யுத்தத்துக்கு சென்ற பொழுது இந்த யுத்தத்திலே கைகேயி அவர்கள் அந்த அரசனுக்கு உதவி செய்தார். அந்த நேரத்திலே அவர் 2 வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும்படி அதிலே ராமர் அவர்தான் மூத்தவர். அடுத்தது அவர் கௌசல்யாவின் மகன். அவரை பட்டத்துக்கு வரவிடாமல் தன்னுடைய மகன் பரதனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை அந்த அரசனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய சூழ்ச்சியின்படி ராமரை காட்டுக்கு அனுப்புகிறார்கள். மனைவியுடனும் லட்சுமணனுடன் அவர் போகிறார். பரதன் நாட்டை ஆள வேண்டும், தன்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று. அதனாலே தான் அந்த பரதகண்டம் என்று வந்தது. அந்த பரதகண்டம், இந்தியாவை பரதகண்டம் என்று கூறினார்கள். இந்த ராமரும் லட்சுமணனும் சீதையும் காட்டுக்கு போகிறார்கள். அவர்களை 12 வருடம் காட்டில் இருக்கும்படி தான் அந்த காரியம். அந்த அரசன் நாட்டு மக்களுக்கு விரும்பின அரசன் ராமர். அவர் தாயின் சொல்லை கேட்டு, தகப்பனின் சொல்லை கேட்டு காட்டுக்கு போகிறார் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு மக்களால் விரும்பப்படுகிற அரசன், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசன் தாயின் சொல்லை கேட்டு, அதாவது பெரியதாயின் சிறியதாயின் சொல்லை கேட்டு நாட்டை விட்டு மக்களை விட்டு போகிறார். அப்படிப்பட்ட அரசன் அவர் போகின்ற பொழுது, காட்டுக்கு போகின்ற பொழுது அங்கு 2 பேரை சந்திக்கிறார். ஒன்று வாலி, ஒன்று சுக்ரீவன், அவருடைய மனைவி. அவர்கள் யார்? எல்லாம் குரங்குகள். அந்த சுக்ரீவன் வாலி அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த குழப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் வாலியை கொன்று அந்த மனைவியை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார்கள். சுக்ரீவன் அவர் காட்டுக்கு தலைவராகிறார். அவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த வேளையிலே என்ன நடக்கிறது என்றால், சீதையை தனியாக விட்டு லட்சுமணனும் ராமரும் பல தூரம் போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே தவறிவிட்டார்கள். திரும்பி வர தெரியவில்லை. பல நாட்களாக சீதை தனியாக இருக்கிறாள். அந்த பகுதியிலே இலங்கை மன்னன் ராவணன், அவனுடன் புஷ்பகவா விமானம் ஒன்று இருந்தது. முதலாக உலகத்திலேயே விமானம் வைத்திருந்தவன் இந்த ராவணன், இலங்கை மன்னன் ராவணன். இலங்கை மக்களால் விரும்பப்பட்ட அந்த ராவணன் புஷ்பக விமானத்திலே வானத்தில் சென்றுகின்ற பொழுது ஒரு பெண் தனியாக காட்டுக்குள்ளே இருக்கிறார். அவரை ஏற்றி கொண்டு அவர் போய்விடுகிறார். காரியம் நாங்கள் யோசிக்க வேண்டும். இலங்கையிலே வேறு பாசை, அங்குள்ள மக்கள் வேறு பாசை. அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். பெண் என்றபடியால் அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த புறத்திலே, இலங்கையிலே திருவோணமலை பகுதியிலே அவருடைய அரண்மனை அந்த புறத்திலே அவரை விட்டுவிட்டார். இந்த காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்ட போது அனுமன் என்ற ஒரு குரங்கை அனுப்புகிறார்கள் இலங்கைக்கு தூதுக்குழுவாக. அனுமன் பேசியதாகவும் அனுமன்
தூதுக்குழுவாகவும் அங்கு தூதராகவும் நின்று பேசியதாகவும் வாலி நினைக்க வேண்டும் கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் வால்மீகி கூறுகிறார்கள். அவருடைய இமேஜினேஷனிலே அந்த குரங்கு அனுமன் இலங்கை அரசனோடு பேசியதாக அவருடன் அனுப்ப மறுத்ததாகவும் அதனாலே திரும்ப அவர் வந்து பெரிய குரங்கு படையுடன் ராமர் லட்சுமணனும் இலங்கை சென்று எங்களுடைய இலங்கை ராவணனை கொன்று சீதையை மீட்டு வந்ததாக அந்த வால்மீகி கம்பர் அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களை கூட்டிய வந்த பொழுது அவர் மனைவியிலே சந்தேகப்பட்டு என்ன செய்கிறார்? அவரை தீக்குளிக்க பண்ணுகிறார். அதனால் கோபமடைந்த சீதை அவரை விட்டு பிரிந்து போகிறார். அவருடன் இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், லவன் குஷன் என்ற அந்த இரண்டு பிள்ளைகள். அதோடு அவர்கள் கனகாலம் பிரிந்திருந்து திரும்பமாக இணைவதாக கூறப்பட்டது. ஆமேன். அப்படியாக அந்த ராவணனை கொன்ற நாளை அவர்கள் தங்களுடைய தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அந்த நாளைத்தான் அவர்கள் தீபாவளி என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் ராவணனை கொண்டு சீதையை மீட்டது பெரிய காரியம், அவர்களுக்கு பெரிய காரியம். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை இங்கு பார்க்க போகிறோம் உங்களுடைய சிந்தனைக்காக. இந்த வேளையிலும் இலங்கையிலே சூரன் அல்லது நரகாசுரன் என்று கூறப்பட்ட ஒரு கதை இருக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் எடுத்து வருவோம். இஸ்ரவேல் நாட்டிலே சவுல் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த வேளையிலே அயல் நாடாகிய பெலிஸ்த நாடு என்று கூறப்படுகிறது. இந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், இந்த காசா, சிரியா, ஈராக், லெபனான், ஈரான், ஈராக் அப்படியான தேசங்கள், துருக்கி தேசங்கள் அவர்களுடைய ஆளுகையில் இருந்தது. இஸ்ரவேல் இவற்றுக்கு நடுவில் இருந்தது. என்ன செய்தார்கள் என்றால், திடீரென அவர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலை சுற்றி வளைத்து கொண்டார்கள். சுற்றி வளைத்து கொண்டு யுத்தத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. யுத்தத்திலேயே ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு 7-8 முழம் உயரமான ஒரு ராட்சதன் என்று கூறுவார்கள். ராட்சதன் என்ற கோலியாத், அவனுடைய பெயர் கோலியாத். அவன் என்ன செய்வான் என்றால், அந்த நாட்டை சுற்றி வளைத்து நிற்கின்ற பொழுது அவன் சொல்லுவான், தன்னோடு யுத்தம் புரிந்து நீங்கள் வென்றால் உங்களுக்கு சுதந்திரம், அல்லது உங்கள் நாட்டை நாங்கள் எடுத்து விடுவோம், உங்கள் எல்லோரையும் கொன்று விடுவோம். அது மட்டுமல்ல, உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிடக்கூடாது, கர்த்தரை நீங்கள் கும்பிடக்கூடாது அதன் பின்னதாக என்று அங்கு சவால் விட்டு கொண்டிருந்தான். அது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவன் வந்து அந்த இஸ்ரவேல் இராணுவங்களுக்கு முன்னதாக நின்று அவன் கொக்கரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் அந்த நாடையும் சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டார்கள். இப்பொழுது எப்படி இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்து அந்த ராட்சதன் கொக்கரிப்பான். அவனுடன் யுத்தம் புரிய அரசன் சவுல் அவனால் முடியவில்லை. அவனை தொடை நடுங்கி என்று சொல்வார்கள். அவன் யுத்தத்துக்கு போகவில்லை. இராணுவத்தை அனுப்பிவிட்டு அரண்மனையில் இருந்து விட்டான். அந்த வேளையிலே ஒரு சிறுவன், தாவீது என்ற ஒரு சிறுவன், அந்த இராணுவத்துக்கு அவனுடைய சகோதரனுக்கு உணவு கொண்டு வருகிறான். வந்த பொழுதுதான் அவனுக்கு தெரியும், அவன் வளமையாக ஆட்டு மாடுகளோடு வயலிலே இருப்பான். அன்றைய நாளிலே அவன் வந்த பொழுது இந்த ராட்சதன் கோலியாத் தன்னுடைய தெய்வத்தை, கர்த்தரை நிந்தித்ததனால் அவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டு மக்களை
சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டு இந்த ராட்சதன் கொக்கரித்து கொண்டிருந்ததும் மக்களை அவமதித்ததும் அது மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவர் கர்த்தரை அவன் நிந்தித்ததும் அவனுக்கு பொறுக்கவில்லை. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்தான்? ஒரு கெட்டப்போல் என்று சொல்லக்கூடிய அந்த கவன் என்று சொல்லக்கூடிய அந்த கவனிலே கல் எடுத்து அடித்தான். அந்த அடித்த அவனுடைய நெத்தியிலே அடித்த போது அவன் இறந்து விட்டான். அவனுடைய உயரம் 7 முழம். அவன் போட்டிருந்த அந்த ஆடைகள், மற்றது கவசங்கள், தலை கவசங்கள், உடம்பு கவசங்கள் 300 கிலோ என்று சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த ராட்சசனை ஒரு கல்லாலே அடித்து வீழ்த்தி அவனுடைய தலையை கொய்து எடுத்து கொண்டு போய்விட்டான். அந்த ராஜா அவனை உயர்த்தி அவனுக்கு ராஜ பட்டம் கொடுத்தார். அவனுடைய மகளையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அதுதான் அந்த காரியம். அந்த 40 நாள் கொக்கரித்த அந்த ராட்சசன் கோலியாத், அவனை கொன்றதுதான் அந்த நாட்டின் விடுதலை. அந்த விடுதலையை தான் நாங்கள் நரகாசுரன் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். என்றால் அந்த காரியங்கள் எங்களுக்கு யூதர் மூலமாக, இந்த கோயிலே செய்கிற பூசாரிகள், ஐயர்கள் எல்லோரும் யூதர்கள். அவர்கள் நமது நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் எடுத்து வந்து அந்த கதைகளைத்தான் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. யார் இந்த நரகாசுரன், யார் இந்த சூரன், ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் உண்மையாக நடந்த காரியம். பல 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த காரியம். அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளே தீபாவளி என்று கொண்டாடுகிறோம். அறிவோம், நாங்கள் செய்கின்ற காரியங்கள், இலங்கையிலே செய்கின்ற காரியங்கள், இந்தியாவிலே செய்கின்ற காரியங்கள் யாவும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் மூலம் வந்த மக்கள், பெருகிய மக்கள், இஸ்ரவேலிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் சென்ற மக்கள், அங்குள்ள பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் எடுத்து வந்து கதைகளாக, காரியங்களாக செய்கிறார்கள். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் இஸ்ரவேலில் செய்யப்படுகின்ற காரியங்கள், அங்கிருந்து வந்த காரியங்கள் தான். நீங்கள் அதை அறியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படியாக கடந்த மாதத்திலே நான் இந்த வருடப்பிறப்பை பற்றி கூறினேன். அடுத்ததாக நாங்கள் தைப்பொங்கலை பற்றி கூற இருக்கிறோம். அதே வேளையிலே பல்வேறு காரியங்கள், நாங்கள் செய்கின்ற காரியங்களை பற்றி கூற விரும்புகிறேன். நாங்கள் கேளுங்கள், சிந்தியுங்கள், வழி நடத்தப்படுங்கள். யார் இந்த சூரன், யார் இந்த ராமர், யார் இந்த ராவணன், யார் இந்த நரகாசுரன்? அவனை கொண்டாடுகிறோம். அவனை அவனை கொன்ற நாளை கொண்டாடுகிறோம். அது தீபாவளி. சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த சிந்தனை உங்களுக்கு சரியாக இருக்குமென்னு விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு சிந்தனையிலே தவறு இருந்தால் அல்லது உங்களுக்கு கேள்வி இருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய இலக்கங்கள் இதிலே தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சிந்திப்போம், செயல்படுவோம், வழிநடத்தப்படுவோம். ஆம், ஒரே ஒரு மனிதன் ஆதாம் ஏவாள் மூலம் வந்த சந்ததி. நாம் எல்லோரும் அதே சந்ததி. ஆனால் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் நாடு உருவாகிறது, அது பெருகிறது. சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள இந்த கோலியாத்துகள், பெலிஸ்தருக்கு விருப்பமில்லை. அதனாலே இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்த இடம். அதை ஒருவராலும் அழிக்க நினைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆமேன். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.